நம்ம நலன் குமாரசாமி சூதுகவும் காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற 2 வெற்றி படங்களுக்கு பிறகு ரொம்ப கேப் விட்டு பண்ணியிருக்கிற படம் தான் வா வாத்தியார். நம்ம கார்த்தி நடிச்சிருக்கிற படம். இப்போ இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எம்ஜிஆரோட தாக்கம் முழுக்க முழுக்க இந்த படத்தில் இருக்கும். படத்தோட மையக்கருவே எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போது கார்த்தியோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த வா வாத்தியார் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் கார்த்தி அவர்கள் போலீஸ் ட்ரெஸ் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட நபர்கள் எம்ஜிஆர் கெட்டப்பில் கெத்தாக இருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு எனர்ஜியாகவும் இருக்குது. குறிப்பாக வா வாத்தியார் அப்படிங்கிற அந்த டைட்டில் ஃபாண்டு மஞ்சள் கலரில் கிட்டத்தட்ட 70s 60s எம்ஜிஆர் காலகட்டத்தில் போஸ்டரோட அந்த டைட்டில் ஃபாண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கலர் மஞ்சள் கலரில் இருந்திருக்கு. ஸோ இந்த போஸ்டர் கார்த்தி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் நமக்கே தெரியும், நம்ம கிருத்தி ஷெட்டி. படத்தில் மிக முக்கியமாக புரட்சி தமிழன் சத்யராஜ், ராஜ்கிரண், ஜிஎம் குமார் இப்படி எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் தான் கேமரா பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏன்னா நலன் குமாரசாமி படனாவே சந்தோஷ் நாராயணன் தான் தெரிக்க விடுவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனாலிஸ் இந்த படத்தோட ஸ்டண்ட் காட்சியில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்தியோட ஸ்டுடியோகிரின் ஞானவேல் ராஜா கைகோத்திருக்கார். அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். இப்போது இந்த படத்தோட டோட்டல் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த காக்கி சட்டை, கலர் கண்ணாடி, மஞ்சள் கலர் ஃபாண்டு, எம்ஜிஆரோட கெட்டப்பு இப்படி பார்க்கும்போதே உண்மையாலுமே கட்ட தான் செய்யுது. ஸோ பொறுத்து பார்ப்போம் கார்த்தியோட இந்த வித்தியாசமான காமெடி கமர்ஷியல் படம் கை கொடுக்குதா இல்லையா என்று. யாரெல்லாம் நலன் குமாரசாமியோட இந்த இயக்கத்துக்காக காத்திருந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.